இப்போலாம் நிறைய பேர் ஆன்லைனில் என்எஃப்டி பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்எஃப்டி தான் ஃபியூச்சர், என்எஃப்டின்னு இப்படி, என்எஃப்டின்னு அப்படி. ஸோ அது மாதிரி நிறையா டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலில் என்எஃப்டின்னு என்னது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜாக் டார்சி, ட்விட்டரோட கோஃபவுண்டர், அவரோட ஃபர்ஸ்ட் ட்வீட் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த ட்வீட்டை ஒரு என்எஃப்டி மாதிரி கிரியேட் பண்ணி அந்த என்எஃப்டியை $2.9 மில்லியன் செல் பண்ணியிருக்காரு. ஸோ அரௌண்டு பார்த்தீங்கன்னா 20 crore rupees இந்தியன் ருபீஸில் வருது. ஸோ அதை இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களால் நம்ப முடியாது. ஆனால் நீங்கள் அதை நம்பி தான் ஆகணும், இது உண்மையாலுமே நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு இந்தோனேஷியன் பாய் லாஸ்ட் 5 இயர்ஸில் அவரோட செல்ஃபீஸ்லாம் எடுத்து அந்த எல்லா செல்ஃபீஸுமே கலெக்ட் பண்ணி ஒரு என்எஃப்டி மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த என்எஃப்டியை மோர் தென் $1 மில்லியன் செல் பண்ணியிருக்காரு. ஸோ அரௌண்டு பார்த்தீங்கன்னா 7.5 crore rupees இந்தியன் ருபீஸில் வருது. ஸோ அதுவும் உங்களால் நம்ப முடியாது, ஆனால் நீங்கள் அதை நம்பி தான் ஆகணும். நிறைய பேர் நினைக்கலாம், என்ன நான் சொல்கிறான் பாருங்கள், கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க, அது மாதிரி நினைக்கலாம். ஆனால் இது எல்லாமே உண்மையாலுமே நடந்திருக்கு. இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும், நம்பிடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஜிஃப், இமேஜ், வீடியோஸ் இது எல்லாமே ஒரு என்எஃப்டி மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த என்எஃப்டியை மோர் தென் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் செல் பண்ணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஆக்சுவலில் என்எஃப்டின்னு என்னது, எப்படி இந்த என்எஃப்டி ஒர்க் ஆகுது, பிளாக் செயின் என்னது, அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது என்எஃப்டின்னு என்னது, அது ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா நான்-ஃபஞ்சிபிள் டோக்கன். இதுலேயே 2 வேர்ட் இருக்குது, நான்-ஃபஞ்சிபிள் டோக்கன். இப்போ இதில் நான்-ஃபஞ்சிபிளோட மீனிங் என்னென்னா, அதுலேயே நீங்கள் ஃபஞ்சிபிள் வேர்டு எடுத்துக்கோங்க. ஃபஞ்சிபிளோட மீனிங் ரீப்ளேசபிள், ஒரு விஷயத்தை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதே நான்-ஃபஞ்சிபிள்னு என்னென்னா நான் ரீப்ளேசபிள், இல்லைனா இர்ரீப்ளேசபிள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நான்-ஃபஞ்சிபிளோட மீனிங் என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இதிலே ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நான்-ஃபஞ்சிபிளுக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் எடுத்துக்கோங்க. ஸோ அது மாதிரி ஒரு கோயிலை நம்ம இதுக்கப்புறமா கட்டவே முடியாது. அது ரொம்பவே ஒரு யூனிக்கான கோயில், அது மாதிரி ஒரு கோயிலே கிடையாது உலகத்திலேயே. ஸோ அதனால் அது ரொம்பவே ஒரு யூனிக்கான கோயில்னால அதை நம்ம நான்-ஃபஞ்சிபிள்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் தாஜ்மஹல் எடுத்துக்கோங்க. ஸோ தாஜ்மஹல் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய தாஜ்மஹலை கட்டியிருக்காங்க, ஆனால் அந்த ஒரிஜினல் தாஜ்மஹல் மாதிரி வராது. அது மாதிரி ஒரிஜினலான ஒரு தாஜ்மஹலை இதுக்கு மேலே கட்டவே முடியாது. ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம்னா நான்-ஃபஞ்சிபிள்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பழைய காலத்து நீங்கள் காயின்ஸில் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ஷியன்ட் காயின்ஸு, அதே மாதிரி இந்த பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ண காயின்ஸு, அந்த காலத்து ராஜாக்கள்லாம் யூஸ் பண்ண காயின்ஸு, ஓல்டு கிங்ஸ்லாம் யூஸ் பண்ண காயின்ஸு. கிங்குன்னு சொன்ன உடனே நீங்கள் இந்த கிங் கெப்லர் நெட்வொர்க் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்னா நான்-ஃபஞ்சிபிளோட ஒரு எக்ஸாம்பிள்னே நம்ம சொல்லலாம். இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்ன எல்லா எக்ஸாம்பிளுமே நம்ம நான்-ஃபஞ்சிபிளோட ஒரு எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். அது எல்லாமே நம்ம ரீப்ளேஸே பண்ண முடியாது. இப்போது நான்-ஃபஞ்சிபிளுக்கு செகண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு 500 ரூபா நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்டையும் ஒரு 500 ரூபா நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட இந்த நோட்டை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அது மாதிரி கேட்டிங்கன்னா தாராளமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்ககிட்டையும் சேம் அதே 500 ரூபா நோட்டு தான் இருக்குது, என்கிட்டையும் அதே சேம் 500 ரூபா நோட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்டயும் சேம் அதே 500 ரூபா நோட்டு தான் இருக்குது, என்கிட்டயும் அதே சேம் 500 ரூபா நோட் இருக்குனால அதை நம்ம ஒரு ஃபஞ்சிபிள் நோட்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே சேம் நோட்டு தான். ஆனால் சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட இருக்கிற நோட்டில் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பிடிச்ச பர்சனாலிட்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைனா பிடிச்ச பர்சனை எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு எம்எஸ் தோனி, இல்லைனா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் அந்த நோட்டில் சைன் பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்கள் என்கிட்ட அந்த 500 ரூபா நோட்டை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அது மாதிரி என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஒரு யூனிக்கான நோட்டு, ரொம்பவே ஒரு ரேரான நோட்டு தான். ஏன்னா அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த நோட்டு ஒரு யூனிக்கான நோட்னே நம்ம சொல்லலாம். அது மாதிரி நோட்டே ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கு அந்த நோட்டு எனக்கு கிடச்சிருக்கு, அந்த நோட்டு எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நோட்டு, அது மாதிரி ஒரு யூனிக்கான நோட்டே கிடையாது. ஸோ அதனால் அது ஒரு யூனிக்கான நோட்னால அதை நம்ம ஒரு நான்-ஃபஞ்சிபிள் கரன்சின்னு சொல்லலாம். இப்போ இந்த நான்-ஃபஞ்சிபிளில் மேபி எல்லாருக்கிட்டையுமே இல்லைன்னா நிறைய பேர்கிட்ட ஏதாச்சும் ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் நான்-ஃபஞ்சிபிள் திங் இருக்கலாம். ஒரு யூனிக்கான, ஒரு டிஃப்ரெண்ட்டான, இல்லைனா ஒரு ரேரான, இல்லைனா ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்க, அது உங்களோட யூனிக்கான ஒரு பெயிண்டிங். ஸோ அதை நம்ம ஒரு நான்-ஃபஞ்சிபிள்னு சொல்லலாம். இல்லைனா நீங்களே ஒரு ஜிஃப் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதை நம்ம நான்-ஃபஞ்சிபிள்னு சொல்லலாம். இல்லைனா நீங்களே ஒரு
வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு யூனிக்கான வீடியோவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை நம்ம நான் ஃபஞ்சிபிள்னு சொல்லலாம். இல்லைனா நீங்களே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அழகாக எடிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுவும் நம்ம நான் ஃபஞ்சிபிள்னு சொல்லலாம். இல்லைனா நீங்களே ஒரு சாங்கில் பாடியிருக்கீங்க, அதை கூட நம்ம நான் ஃபஞ்சிபிள்னு சொல்லலாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான, ஒரு யூனிக்கான, இல்லைனா ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னா அதை நம்ம நான் ஃபஞ்சிபிள்னு சொல்லலாம். இப்போது நான் ஃபஞ்சிபிள்னு என்னது அது உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டோக்கன் என்னென்னா இதை நம்ம சர்டிஃபிகேட் ஆஃப் ஓனர்ஷிப்னு சொல்லலாம், இல்லைனா ஓனர்ஷிப் ப்ரூவ் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சாங்கை பாடியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் அந்த சாங்குக்கு ஓனர்னு வச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க அந்த சாங்குக்கு நீங்கள் தான் ஓனர் அப்படின்னு? நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் ஆஃப் ஓனர்ஷிப் வச்சு ப்ரூவ் பண்ணுவீங்க. அதாவது என்னென்னா டோக்கன் வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்கள் தான் ஓனர்னு வச்சுக்கோங்க. எப்படி அந்த லேண்டுக்கு நீங்கள் தான் ஓனர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவீங்க? நீங்கள் உங்களோட பத்திரத்தை வச்சு ப்ரூவ் பண்ணுவீங்க. அதாவது என்னென்னா நீங்கள் உங்களோட லேண்டோட டாக்குமெண்ட்ஸு, அந்த பத்திரம், அதை வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம்னா டோக்கன்னு சொல்லலாம், சர்டிஃபிகேட் ஆஃப் ஓனர்ஷிப்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அழகான டிஜிட்டல் பெயிண்டிங்கை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு யூனிக்கான பெயிண்டிங்கை நீங்கள் க்ரியேட் பண்ணி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த பெயிண்டிங்கு நீங்கள் தான் ஓனர். எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னா அந்த டோக்கன் வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஒரு யூனிக்கான பெயிண்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதை நம்ம நான் ஃபஞ்சிபிள்னு சொல்லலாம். அந்த பெயிண்டிங்கு நீங்கள் தான் ஓனர், அதை எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்கன்னா டோக்கன் வச்சு ப்ரூவ் பண்ணுவீங்க, நான் ஃபஞ்சிபிள் டோக்கன். ஸோ அதனால் நம்ம இதை தான் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்னு சொல்லுவோம். இப்போ இதில் நீங்கள் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இப்போ அந்த NFT இல்லைன்னா டோக்கனுக்கு நீங்கள் தான் ஓனர். அந்த ஓனர்ஷிப் உங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு அந்த NFTயை செல் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, NFTயோட மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு அந்த டிஜிட்டல் பெயிண்டிங்கை லிஸ்ட் பண்ணுவீங்க. இப்போது எனக்கு அந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்குன்னா நான் உங்ககிட்ட அந்த NFTயை பை பண்ணிடுவேன். அதாவது என்னென்னா அந்த டோக்கனை பை பண்ணிடுவேன். பை பண்ணதுக்கப்புறம் அந்த NFT என்கிட்ட வந்துடும். அதாவது என்னென்னா இனிமேட்டு அந்த பெயிண்டிங்க்கு நான் தான் ஓனர், அந்த ஓனர்ஷிப் என்கிட்ட வந்துடும். ஸோ அதனால் இதே மாதிரி நீங்கள் நிறைய டைப்ஸில் NFT கிரியேட் பண்ணலாம், நிறைய டிஜிட்டல் ஃபார்மில் நீங்கள் NFT கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ணலாம், இல்லைனா ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் கிரியேட் பண்ணலாம், இல்லைனா ஒரு மீம் கிரியேட் பண்ணி கூட நீங்கள் செல் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஒரு ஜிஃப் கிரியேட் பண்ணலாம், இல்லைனா ஒரு அழகான சீனோட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், அதை கூட நீங்கள் செல் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஒரு அழகான டிஜிட்டல் பெயிண்டிங் நீங்கள் கிரியேட் பண்ணலாம், இல்லைனா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எனி டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸை நீங்கள் NFTயை செல் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கேமை கூட NFTயை நீங்கள் கிரியேட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் சாங்கை கூட நீங்கள் NFTயை கிரியேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி NFT மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் செல் பண்ணலாம். அதுக்கப்புறமா செல் பண்ணதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் NFTயை ஏதாச்சும் ஒரு NFTயை நீங்கள் என்கிட்ட செல் பண்ணுறீங்கன்னா அந்த ஓனர்ஷிப் என்கிட்ட வந்துடும். அதாவது என்னென்னா அந்த டோக்கனுக்கு நான் தான் ஓனர். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்கள் NFTயோட மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு NFTயை நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இமேஜை செல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இமேஜ் நான் பை பண்ணும்போது எனக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் வராது, அது வந்து ஒரு டோக்கனாக வரும். அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோவை நீங்கள் NFTயை செல் பண்ணுறீங்கன்னா எனக்கு வீடியோ ஃபார்மேட்லலாம் சென்ட் பண்ண மாட்டாங்க, அதை வந்து ஒரு டோக்கனாக கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம்னா நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்னு சொல்லலாம். இப்போது எப்படி இந்த NFT ஒர்க் ஆகுது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ NFT பிளாக் செயின் டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்குது. எப்படி இந்த பிட்காயின், இத்தேரியம்மு, அதுக்கப்புறமா எல்லா கிரிப்டோ கரன்சியும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்குது இல்லையா, அதே மாதிரி இந்த NFT இத்தேரியம் பிளாக் செயின் டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதை ரொம்பவே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஊரில் ஒரு லேண்டை வாங்கணும்னா இல்லைனா விற்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு பை அண்ட் செல் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸை யார் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, யார் கண்ட்ரோலில் வருதுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் வருது. அதுக்கப்புறமா மேபி நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பை அண்ட் செல் பண்ணும் போது மேபி அதில் ஃப்ராட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே ஊரில் சப்போஸ் உங்களுக்கு ஒரு லேண்டை வாங்கணும்னா இல்லைனா விற்கணும்னா அந்த ரெக்கார்டு அந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள், இல்லைனா போலீஸு, இல்லைனா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸு, இல்லைனா அந்த லாயரு, ஸோ அது மாதிரி நிறைய பேர்கிட்ட, நிறைய பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட அந்த லேண்டோட ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா மேபி ஃப்ராட் நடக்க வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியும்.
சப்போஸ் நீங்கள் ஒரு என்எஃப்டியை பை பண்ணுறீங்கன்னா, இல்லைனா நீங்கள் ஒரு என்எஃப்டியை செல் பண்ணுறீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பையை வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு என்எஃப்டியை பை பண்ணிட்டீங்க, அந்த என்எஃப்டியோட ஓனர்ஷிப் உங்ககிட்ட வந்துருச்சு. ஸோ அந்த ஓனர்ஷிப்போட ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, அது உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லுமே ஸ்டோர் ஆகும். அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் என்னென்ன கம்ப்யூட்டர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையுமே உங்களோட ஓனர்ஷிப்போட அந்த டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் தான் ஓனர். அது மாதிரி எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையுமே அந்த டேட்டா ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் ஒரு என்எஃப்டியை செல் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெக்கார்டும் உலகத்தில் இருக்கிற அந்த பிளாக் செயினில் கனெக்ட் ஆன எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையுமே அந்த டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் அந்த கேஸில் ஃப்ராட் நடக்க ரொம்பவே வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஃப்ராடே நடக்காது சொல்ல போனோம்னா பிளாக் செயினில். ஸோ அதனால் பிளாக் செயினை நம்ம ரொம்பவே ஒரு செக்யூர்டான டெக்னாலஜினே சொல்லலாம். ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு என்எஃப்டியை ஓன் பண்ணுறீங்கன்னா அந்த ரெக்கார்டு எல்லாருமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ராட் நடக்க வாய்ப்பே கிடையாது. இப்போதெல்லாம் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த என்எஃப்டி பிளாக் செயின் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சியும் பிளாக் செயின் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஒரு என்எஃப்டியை பை அண்ட் செல் பண்ணணும்னா நீங்கள் கிரிப்டோவோட வேலட் மூலிமா நீங்கள் பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த வசீரெக்ஸு இது மூலிமா தான் நீங்கள் என்எஃப்டியை பை அண்ட் செல் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் என்எஃப்டி ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த என்எஃப்டி டாப்பிக்கில் பார்ட் 2 வீடியோ வேணும்னா அதில் எப்படியெல்லாம் நீங்கள் என்எஃப்டி மூலிமா ஏர்ன் பண்ண முடியும், எப்படி ஒரு என்எஃப்டியை க்ரியேட் பண்ணுறது, என்னென்னா என்எஃப்டியோட மார்க்கெட் பிளேஸில் இருக்குது இந்த என்எஃப்டி பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு, எப்படி ஒரு என்எஃப்டியை பை பண்ணுறது, எப்படி ஒரு என்எஃப்டியை செல் பண்ணுறது, அதில் உங்களுக்கு ஒரு செப்பரேட்டான டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனை சொல்லிடுங்க. அதில் நான் கண்டிப்பாக ஒரு பார்ட் 2 வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனை கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரப்போகிற கிரிப்டோ கரன்சி, என்எஃப்டி, ஆன்லைன் ஏர்னிங், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இது ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.